12th Commerce Chapter 4 Financial Market. Financial Marketனா என்னென்னா, அதாவது இந்த ஷேர்ஸு, டிபஞ்சர்ஸ் அந்த மாதிரி செக்யூரிட்டிஸை ட்ரேட் பண்ணக்கூடிய மார்க்கெட். சரியா? அதை பற்றி தான் டீட்டெயில்ஸ் இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து மெயினாக புக் பேக் கொஸ்டின் இருக்குது இல்லையா, அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். முதல்ல அப்படி வரிசையாக ஒன்று அதாவது வெரி ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர் எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா? முதல் கொஸ்டின் பாருங்கள். What are the components of organized sectors? Organized sectorsல உள்ள components என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், ஒன்று வந்து ரெகுலேட்டர்ஸ், ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷன், ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ் அண்ட் ஃபினான்சியல் சர்வீசஸ். சரி, அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் ஸ்பாட் மார்க்கெட்? Cash or spot market is a market where the delivery of the financial instrument and payment of cash occurs immediately. That is, settlement is completed immediately. இது என்ன அர்த்தம்னா, ஸ்பாட் மார்க்கெட்னா என்னென்னா, ஸ்பாட்லேயே பே பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸ்பாட்லேயே செக்யூரிட்டிஸும் வாங்கிடுறாங்க, ப்ளஸ் பேமெண்ட்டையும் பண்ணிடுறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, ஸ்பாட் மார்க்கெட். இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் கேஷ் மார்க்கெட். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் டெட் மார்க்கெட்? Debt market is the financial market for trading in debt instruments, that is government bonds or securities, corporate debentures or bonds. அதாவது டெட் மார்க்கெட் அப்படின்னா என்னென்னா, அதில் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ணுவாங்க. டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னது, கடனுக்கான பத்திரங்கள். மெயினாக சொல்லப்போனால் டிபஞ்சர்ஸ்லாம் அப்படி தானே இஷ்யூ பண்ணுவாங்க கம்பெனிஸ். எதுக்காகனா, மெயினாக பப்ளிக்லேருந்து கடன் வாங்கக்காக இஷ்யூ பண்ணுவாங்க. அது எல்லாமே என்னது, டெட் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், ஹவ் இஸ் ப்ரைஸ் டிசைடட் இன் ஏ செகண்டரி மார்க்கெட்? த ப்ரைஸஸ் டிசைடட் இன் ஏ செகண்டரி மார்க்கெட் த்ரூ த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபோர்ஸ். அதாவது எல்லா பொருட்களுக்குமே ப்ரைஸஸ் வந்து எப்படி டிசைட் ஆகும்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளையை வச்சு தான் இருக்குது இல்லையா. எவ்வளோ டிமாண்ட் ஆகுது, அதே மாதிரி எவ்வளோ சப்ளை வருதுங்கிறது. அதே மாதிரி தான் இந்த செக்யூரிட்டிஸுக்கும் என்னது, செகண்டரி மார்க்கெட்டில் டிமாண்ட் மூலமாகவும் சப்ளை மூலமாக தான் என்ன ஆகுது, ப்ரைஸஸ்லாம் டிசைட் ஆகுது. சரியா? அதான் என்னுடைய மீனிங். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ், அதாவது ஷார்ட் ஆன்சர்ஸ். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, கிவ் த மீனிங் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட். ஃபினான்சியல் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? எ மார்க்கெட் வேர் இன் ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சச் அஸ் ஃபினான்சியல் கிளைம்ஸ், assets and securities are traded is known as the financial market. ஃபினான்சியல் மார்க்கெட்னா என்னது, அதில் ஃபினான்ஸ் சம்மந்தமான எல்லாம் விற்கிறது. அதாவது செக்யூரிட்டிஸு, பாண்ட்ஸு, ஷேர்ஸு எல்லாம் இஷ்யூ பண்ணுற இல்லைனா விற்கிற இடம் தான் என்னது, ஃபினான்சியல் மார்க்கெட். சரி, இந்த ஃபினான்சியல் மார்க்கெட் ரெஃபர்ஸ் டு ஏ மார்க்கெட் பிளேஸ் வேர் buyers and sellers usually participate in an exchange of assets such as equities, bonds, derivatives and currencies. இந்த ஃபினான்சியல் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மீட் பண்ணி எதுக்காக, மெயினாக ஷேர்ஸை வாங்க விற்க, அதே மாதிரி டிபஞ்சர்ஸை வாங்க விற்க, இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான். அதே மாதிரி கரன்சிஸை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் மீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? அடுத்த கொஸ்டின், write a note on secondary market. Secondary market is the market for securities that are already issued. Stock exchange is an important institution in the secondary market. Secondary marketனா என்னது, அதாவது ஆல்ரெடி இஷ்யூ பண்ண செக்யூரிட்டிஸை வாங்கி விற்கிற இடம். அதை மெயினாக பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு தான் இந்த வேலையை பண்ணுது. சரியா? அடுத்து பாருங்கள், the place where formerly issued securities are traded is known as secondary market. அதாவது ஏற்கனவே இஷ்யூ பண்ண செக்யூரிட்டிஸை வாங்கி விற்கிறதுக்கு பேர் தான் செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ரீசேல் மார்க்கெட். இந்த மாதிரி வாங்கி விற்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் வந்து ரீசேல் மார்க்கெட் சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரிங் அவுட் த ஸ்கோப் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட் இன் இந்தியா. The financial market provides financial assistance to individuals, agricultural sectors, industrial sectors, service sectors, financial institutions like banks, insurance sectors, provident funds, and the government as a whole. With the help of the financial market, all the above stated individuals, institutions, and the government can get their required funds in time. Through the financial market, the institutions get their short-term as well as long-term financial assistance. It leads to the overall economic development.
என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபினான்சியல் மார்க்கெட் மூலமாக இண்டிவிஜுவல்ஸு, அக்ரிகல்ச்சரல் செக்டார்ஸு, அது போக இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸு, சர்வீஸ் செக்டார்ஸு, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அது போக இந்த ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷன், எந்த மாதிரி ஃபினான்சியல் இன்ஸ்டியூஷன்னா பேங்க்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, ப்ராவிடென்ட் ஃபண்டு, அது போக கவர்மெண்ட்டு, இவங்க எல்லாரும் பெனிஃபிட்ஸ் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க வந்து செக்யூரிட்டிஸை வந்து வாங்க விற்க இந்த மார்க்கெட்டில் பண்ணுறாங்க. சரியா? அது மட்டும் இல்லை, என்ன பண்ணுறாங்க, அது மூலமாக அவங்க ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் எல்லாம் இந்த மார்க்கெட் மூலமாக பெற்றுக்கிட்டுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த நாடு வந்து நல்ல முறையில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அடையுது அப்படிங்கிறத என்னுடைய மீனிங். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து லாங் ஆன்சர்ஸ். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். அதாவது நியூ இஷ்யூ மார்க்கெட்டுக்கும் செகண்டரி மார்க்கெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு காலத்தில் பேசிஸ் இருக்குது, ரெண்டாவது வந்து என்னது நியூ இஷ்யூ மார்க்கெட், அடுத்து செகண்டரி மார்க்கெட், 3 கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதினா போதும். இதில் மீனிங் மெயினாக எடுத்துக்கலாம். நியூ இஷ்யூ மார்க்கெட்னா என்னது, அதாவது ஃபஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணுறது வந்து நியூ இஷ்யூ மார்க்கெட் சொல்லுவாங்க. சரியா? அடுத்து வந்து செகண்டரி மார்க்கெட்டுங்கிறது வந்து ஆல்ரெடி இஷ்யூட் செக்யூரிட்டிஸ் ட்ரேட் பண்ணுற மார்க்கெட் வந்து என்னது செகண்டரி மார்க்கெட். அந்த மீனிங் ஃபஸ்ட்டு எழுதிடலாம். அடுத்து பையிங் எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், இதில் டைரெக்டாக கம்பெனி இஷ்யூ பண்ணுது. இங்கே வந்து செகண்டரி மார்க்கெட்டில் இன்டெரக்டாக தான் நடக்குது, நேரடியாக கம்பெனி இஷ்யூ பண்ணலை. சரியா? மற்றவங்க வாங்கி விற்கிறாங்க. ஸோ டைரக்ட் இன்டைரக்ட். அடுத்து வேறு எது எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம் பாருங்கள். ஹவு கேன் செக்யூரிட்டிஸ் பி சோல்டுன்னு இருக்குது, அதை எடுத்துக்கலாம் இல்லையா? இதில் வந்து ஒன்லி ஒன்ஸ், அதாவது நியூ இஷ்யூ மார்க்கெட்டில் ஒரு முறை தான் அந்த கம்பெனி இஷ்யூ பண்ணுது. அதே நேரம் செகண்டரி மார்க்கெட்டில் அப்படி இல்லை, மல்டிபிள் டைம்ஸ், எத்தனை தடவை வேணாலும் நம்ம போய் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஷேர் வாங்கிக்கலாம். சரி, அடுத்து வேறு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கிட்டத்தட்ட 3 பாயிண்ட் பார்த்துட்டோம் இல்லையா, இன்னும் 2 போதும். கெயின்டு பர்சன். இங்கே வந்து கம்பெனி, அங்கே வந்து இன்வெஸ்டர்ஸ். எப்படின்னா கம்பெனிக்கு தானே பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, ஷேர் விற்கிறனால பணம் கிடைக்குது. அதில் வந்து இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மணி கிடைக்குது. சரி, அடுத்து பாருங்கள். இதில் வந்து இன்டர்மீடியரி யார், நியூ இஷ்யூ மார்க்கெட்டில் வந்து யார், இங்கே அண்டர் ரைட்டர்ஸ், அங்கே வந்து புரோக்கர்ஸ். சரியா? அதே மாதிரி ப்ரைஸ் பாருங்கள். இங்கே வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸு, இங்கே வந்து ஃப்ளக்ஸுவேட்ஸ்னால் இந்த ஏற்ற இறக்கம் இருக்கும்னு சொல்லியிருக்கு. சரியா? இந்த மாதிரி 6 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஏதாவது 5 பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணி படிங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது பாருங்கள். எனுமரேட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ். இதில் பாருங்கள், ஆன் த பேசிஸ் ஆஃப் டைப் ஆஃப் ஃபினான்சியல் கிளைம், அந்த ஹெட்டிங் கீழே 2 மார்க்கெட் கொடுத்துருக்கேன். டெட் மார்க்கெட் ஒன்று, இன்னொன்று ஈக்விட்டி மார்க்கெட். சரியா? அதே மாதிரி ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஃபினான்சியல் கிளைம், அதுக்கு கீழே ப்ரைமரி மார்க்கெட்டும் அடுத்து செகண்டரி மார்க்கெட்டும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆன் த பேசிஸ் ஆஃப் டைமிங் ஆஃப் டெலிவரி ஆஃப் ஃபினான்சியல் கிளைம் அப்படிங்கிறது கீழே கேஷ் ஆர் ஸ்பாட் மார்க்கெட் கொடுத்துருக்கேன். சரியா? அப்போது இதில் வந்து நீங்கள் அந்த ஆன் த பேசிஸ் ஆஃப்ங்கிற வேர்டு போடாட்டாலும் பரவாயில்ல, இந்த 5 மார்க்கெட்ஸையாவது எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னெல்லாம் பாருங்கள், டெட் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட், அதே மாதிரி ப்ரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட், கேஷ் ஆர் ஸ்பாட் மார்க்கெட், மொத்தம் 5 மார்க்கெட். டெட் மார்க்கெட்னா என்ன, ஏற்கனவே நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். டெட் மார்க்கெட்னா டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ட்ரேட் பண்ணுற ஒரு மார்க்கெட். ஈக்விட்டி மார்க்கெட்னா என்னது, ஈக்விட்டி ஷேர்ஸ் ட்ரேட் பண்ணுற மார்க்கெட். அதே மாதிரி ப்ரைமரி மார்க்கெட்னா என்னது, ஃபஸ்ட் டைம் கம்பெனி வந்து ஷேர்ஸை இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ப்ரைமரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்னா என்னது, ஆல்ரெடி கம்பெனி இஷ்யூ பண்ண ஷேரை வாங்கி விற்கிறது தான் என்னது செகண்டரி மார்க்கெட். இதை மெயினாக பண்ணுறது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் தான் பண்ணுது. அடுத்து கேஷ் மார்க்கெட் இல்லைனா ஸ்பாட் மார்க்கெட். இது என்னது, அதாவது கேஷும் உடனடியாக பே பண்ணிடுவாங்க, அதே மாதிரி செக்யூரிட்டிஸையும் உடனடியாக என்ன பண்ணிடுவாங்க, வாங்கிடுவாங்க. இதுக்கு பேர் தான் கேஷ் மார்க்கெட் இல்லைனா ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்பாட்லேயே எல்லாமே அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சு போயிடும். அதனால தான் இதுக்கு பேர் ஸ்பாட் மார்க்கெட் ஆர் கேஷ் மார்க்கெட். சரியா? இந்த 5 மார்க்கெட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் என்னென்னு இப்போ பார்க்கலாம். டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட். இந்த கொஸ்டினுக்கு பாருங்கள் 5 ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்குறேன். அது போக அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷனும் கீழே இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், சேவிங்ஸ் மொபிலைசேஷன். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் க்ரோத். 4th பாயிண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் க்ரோத். 5th பாயிண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். சரியா? ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், சேவிங்ஸ் மொபிலைசேஷன். Obtaining funds from the savers or surplus units such as household, individuals, business firms, public sector units, government is an important role played by financial markets. அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஃபினான்சியல் மார்க்கெட்டோட ரோல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து யார்ட்டெல்லாம் சர்ப்ளஸாக அமௌண்ட் இருக்கோ அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்டோட மீனிங். சரியா? அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட். Financial market plays a key role in arranging the investment of funds thus collected in those units which are in need of the same. இது என்ன அர்த்தம்? அந்த
சர்ப்ளஸ் மணியை முதல்ல கலெக்ட் பண்ணுது இந்த ஃபினான்சியல் மார்க்கெட். அடுத்து அந்த மணியை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு கொடுக்குது. அதான் ரெண்டாவது ரோல். மூணாவது பாருங்கள், நேஷ்னல் க்ரோத். இந்த மாதிரி பணத்தை வாங்கி அதை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்குறதுனால நம்ம நேஷன் வந்து என்ன ஆகுது, டெவலப் ஆகுது. பாருங்கள், ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ் கான்ட்ரிபியூட் டு எ நேஷன்ஸ் க்ரோத் பை என்ஷூரிங் அண்ட் அன்ஃபர்டர்ட் flow of surplus funds to deficit units. Flow of funds for productive purposes is also made possible. It leads to overall economic growth. கரெக்டு தானே? அதாவது அந்த ஃபண்ட்ஸை வந்து யூஸ்ஃபுல்லான பர்பஸ்க்கு, யாருக்கெல்லாம் ஃபண்ட் இல்லை, டெபிசிட்டாக இருக்கோ அவங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவுறதுனால நம்ம நாடு டெவலப் ஆகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய மீனிங். அடுத்து பாருங்கள், ஆண்டர்ப்ரனர்ஷிப் growth. Financial markets contribute to the development of the entrepreneurial class by making available the necessary financial resources. அது போக நியூ ஆண்டர்ப்ரனர்ஸ், அது போக பிஸ்னஸ்மேன் எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபினான்சியல் மார்க்கெட் வந்து ஃபண்டை வந்து என்ன பண்ணுது, அவங்களுக்கு தேவையான நேரத்தில் கொடுக்குறதுனால அந்த ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் நல்லா க்ரோத் ஆகுறாங்க, அந்த பிஸ்னஸ்லாம் டெவலப் ஆகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய மீனிங். சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். த டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ் ஹெல்ப் அண்ட் அசலரேட்டட் growth of industrial and economic development of a country and thus contributing to raising the standard of living and society's well-being. சரி, இதில் என்ன கொடுத்துருக்கு, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். பொதுவாகவே அந்த பிஸ்னஸ் மேனுக்கெலாம் நிறையா ஃபண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா அவங்க நல்ல பிஸ்னஸை டெவலப் பண்ணுவாங்க. அப்படி டெவலப் பண்ணும்போது நிறைய ஒர்க்கர்ஸை வேலைக்கு எடுப்பாங்க. அதனால் சொசைட்டியில் இருக்கிற பீப்புள் வந்து என்ன செய்வாங்க, நல்லா நிறைய வேலை கிடைக்கும், நிறைய சேலரி கிடைக்கும். ஸோ அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால இண்டஸ்ட்ரீஸும் டெவலப் ஆகும், நாட்டு மக்களோட ஸ்டாண்டர்டும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதான் என்னுடைய மீனிங். சரியா? இப்படி எல்லா கொஸ்டினையும் நீங்கள் இதில் இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் எழுதி பார்த்து படிங்க. இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஆனுவலில் நல்ல மார்க் எடுக்க முடியும். சரியா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட 4th சாப்டர் முடியுது. இனிமேல் 5th சாப்டருக்கு அடுத்த வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ.